நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா பாலினேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட். சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றின் மூலமாக தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கும். மகரந்த சேர்க்கையின் போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்போர் மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது உட்கரு பிரிவானது ஒரு சிறிய நிலைத்திருக்கும் முன் சூலக செல்லையும் ஒரு பெரிய மகரந்த பை தொடக்கத்தையும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மகரந்த பை தொடக்கத்துல வந்து உட்கரு வந்து சமமற்ற 2 செல்களாக நமக்கு பிரிகிறது. சரிங்களா? அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கும் போது இப்படி இருக்குன்னு புரியுதுங்க. உள்ளுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா 2 சமமற்ற இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒண்ணு பெருசா ஒண்ணு சின்னதா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிரியும். ஒண்ணு பெருசா வச்சுக்கங்க, ஒண்ணு சின்னதா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரியுது. முன் சூலக செல்லுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் சிறிய செல் இதுக்கு என்ன பேருன்னா ப்ரொடியூசர், அதாவது உற்பத்தி செல் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற பெரிய செல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து டியூப் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது குழாய் செல். எது பெரிய செல்லா இருக்குதோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படியே இந்த மாதிரி அந்த போலன் கிரைன்ஸ் அந்த மகரந்த குழாய் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே நீண்டுகிட்டே போகும். எது வரைக்கும் நீண்டுகிட்டு போகும் அப்படின்னா எந்த இடத்துல வந்து மைக்ரோஃபைல் இருக்கோ அப்ப மைக்ரோஃபைலை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா இது அப்படியே நீண்டுகிட்டே வரும். திரும்பவும் இங்க இருக்கக்கூடிய சின்னதா இருக்கக்கூடிய அந்த மேல் கேமிட் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பவும் 2 தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிவிஷன் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப உள்ள இருக்கக்கூடியதுல பெருசு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா டியூப் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மொத்தமா எத்தனை செல் இருக்கும் அப்படின்னா 3 செல் நிலை அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. மொத்தமா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இதோட எத்தனை எண்ணிக்கை அப்படின்னா 3. இந்த நிலையில் சில உட்கரு செல்கள் சிதைந்து ஒரு மகரந்த அறையை நமக்கு என்ன பண்ணுதுன்னா உருவாக்குகிறது. நுண்குழலில் இருந்து ஒரு கோலை போன்ற மகரந்த சேர்க்கை துளி கசிந்து இதுல என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேறும். அதாவது இது வழியா என்ன பண்ணுன்னா வளவளப்பான திரவம் வந்து பாத்தீங்கன்னா வரணும். அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த டியூப் நியூக்ளியஸ் இது வழியா வலிக்கிட்டு அப்படியே என்ன பண்ண முடியும்னா மைக்ரோஃபைல் வரைக்கும் வழிகாட்ட முடியும். சரிங்களா? அதை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா வரும். அதை பேஸ் பண்ணி தான் உள்ள இருக்கக்கூடிய 2 மேல் கேமிட்டும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்குள்ள வந்து ஊடுருவ ஆரம்பிக்கும். சரிங்களா? அது ஒரு சின்ன ஸ்மால் ஓப்பனிங் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இந்த திரவத்தில் அதிக எண்ணிக்கையிலான மகரந்த துகள்கள் மைக்ரோஸ்போர்கள் சிக்கிக் கொள்கின்றன. மேலும் அது உலரும் போது அவை மகரந்த அறைக்குள் என்ன பண்ணுது அப்படின்னா ஈர்க்கப்படுகிறது. குழல் செல் அளவில் பெரிதாகி மகரந்த துகளின் புறத்தோல் வெடித்து மகரந்த குழல் வடிவில் பார்த்தீங்கன்னா உட்புற உரைக்கு வந்து பாத்தீங்கன்னா வழி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோஃபைல் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஊடுருவி கொண்டு வரும். உறிஞ்சு முனை கருமுட்டையை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஊடுருவும். அதாவது எது வரைக்கும் அப்படின்னா மைக்ரோஃபைல் வரைக்கும். உறிஞ்சு முனை என்பது மகரத்தின் ஒரு முனையாகும். இதிலிருந்து தான் மகரந்த குழல் வெளிப்படுகிறது. சைக்கஸ் ரெவல்யூட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இயற்கையான சூழ்நிலைகளில் மகரந்த சேர்க்கைக்கு கருவுதற்கிடையான காலம் இதை நோட் பண்ணிக்கீங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு மாசம் அப்படின்னா 4 மாதங்கள். இது கேட்கலாம். உற்பத்தி செல் வந்து பாத்தீங்கன்னா தண்டு செல் மற்றும் உடல் செல் என பிரிக்கப்படுகிறது. தண்டு செல் பாத்தீங்கன்னா மேலும் பிரிக்கப்படுவதில்லை, ஆனால் அளவில் பெரியதாகி இது என்ன அப்படின்னா ஸ்டார்ச் அல்லது மாவுச்சத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது துகள்களால் நிரம்பி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது வந்து சுகர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். தண்டு செல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலட்டு செல் ஆகும். மேலும் ஒரு மகரந்த பையின் உண்மையான தண்டு செல்லை குறிப்பதாக நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. டியூப் செல் உள்ள வந்து இல்லைங்களா, அதுல உடல் செல் வந்து போதுமான அளவு பெரிதாகிறது. இருப்பினும் இது மாவுச்சத்து துகள்களை கொண்டு இருக்கவில்லை. அப்போ உடல் செல்ல என்ன கிடையாது அப்படின்னா வந்து நமக்கு மாவுச்சத்து மாதிரி அமைப்பெல்லாம் கிடையாது. உடல் செல்லின் உட்கருவின் இரு துருவங்களிலும் 2 பிளிரோபிளாஸ்டுகள் காணப்படுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில உட்கரு வந்து 2 துருவத்திலையும் மேல அப்பர் அண்ட் லோயர்னு வச்சுக்கோங்க. ரெண்டிலுமே என்ன காணப்படும் அப்படின்னா பிளிரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் காணப்படுகிறது. பிளிரோபிளாஸ்டுகள் சிறிய நட்சத்திர வடிவம் மற்றும் புரோட்டோபிளாஸ்மிக் உடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படுகிறது. அவை உடல் செல் பிரிவதற்கு சில மாதங்களுக்கு முன்பே என்ன பண்ணும் அப்படின்னா தோன்றுகின்றன. பிளிரோபிளாஸ்டுகள் சிலியாக்களை உற்பத்தி செய்வதில் பங்கு வகிக்கின்றன. அவை வெற்றிடமாகி சிறு மணிகளின் திரளாக உடைந்து அவை ஒன்றிணைந்து இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா 5 அல்லது 6 பட்டைகளை வந்து உருவாக்குகிறது. அவற்றில் வந்து ஏராளமான சிலியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா வரிசையாக அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. பார்த்துக்க போதும்.
அதே மாதிரி ஆரம்ப நிலையில வந்து பிளீரோபிளாஸ்ட் வந்து நமக்கு நீள் அச்சின் தரத்தில் அமைந்துள்ளது. ஆனால் பின்னர் மகரந்த குழாய் மற்றும் உடல செல் பெரிதாகும் போது இது என்ன பண்ணுது அப்படின்னா 90 டிகிரி கோணத்தில் சுகன்று என்ன பண்ணு அப்படின்னா இப்படி நேரா இருக்கிற மாதிரி 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டா. இறுதியில் உடல் செல் இரண்டாக பிரிந்து என்ன பண்ணுதுன்னா 2 ஆந்த்ரோஸ்வாய்டுகளை உருவாக்குகிறது. சைக்கஸோட விந்தணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களிலேயே பெரியது. ஓவியலும் பெருசு, விந்தணுக்களும் பெருசு. அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெறும் கண்களால் காண முடியும். விந்தணுக்கள் தாய் செல்லுக்குள் இருக்கும்போது அவற்றின் இயக்கம் தொடங்குகிறது. விந்தணுக்கள் விடுவிக்கப்பட்டு மகரந்த குழாய்கள் தீவிரமாக நீந்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நோக்கி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீமேல் கேரக்டர் நோக்கி போகணும். மகரந்த குழாய் வீங்கி இறுதியில் நமக்கு என்ன ஆகுதுன்னா வெடிக்கிறது. சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் விந்தணுக்கள் முற்றிலும் மேல் உரை அற்றவை அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா இக்கானோ அப்படிங்கிறத வந்து விவரிக்கிறாங்க. என்ன கிடையாதுன்னா மேல வந்து ஒரு கவரிங் மாதிரி எந்த ஒரு லேயருமே கிடையாது. அதே மாதிரி சுவாமியின் அப்படிங்கிறவர் 1948 அவரோட கூற்றுப்படி அவர் என்ன சொல்றாரு, வெடிப்பதில்லை, மாறாக அதன் முனியில் உரிய சிறிய துளை உருவாகி அமீபாய்டு இயக்கங்களால் விந்தணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதன் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இந்த மாதிரி வந்து 2 கருத்தை வந்து சொல்றாங்க. இக்கனோ ஒரு கருத்தை சொல்றாரு, சுவாமின் அப்படிங்கிறவரு ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த 2 கருத்தையும் பார்த்து வச்சுங்க. அடுத்தது கருவுறுதல். கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நியூஸ்ரலார் மூடியின் அடிப்பகுதி வழியாக. இப்ப நமக்கு இப்படி இதை வந்து நம்ம எம்புரியோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய இதுதான் வந்து நியூசெல்லார் அறை. சரிங்களா? இது வந்து மூடியின் அடிப்பகுதி வழியாக இந்த பகுதி இதான் வந்து பாத்தீங்கன்னா மூடியோட அடிப்பகுதி. இது வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மூடியோட அடிப்பகுதின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மூடியோட அடிப்பகுதியில வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மகரந்த அறை உடைந்தவுடன் ஆர்கிகோனியல் அறையும் மகரந்த அறையும் ஒன்றாக இணைந்து ஒரு தொடர்ச்சியான குழியை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குகிறது. ஆர்கிகோனியல் அறையில் எந்த திரவமும் இல்லை, ஆனால் இது ஈரப்பதமாக உள்ளது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடம் வந்து ஈரப்பதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மகரந்த குழாய் உடைந்தவுடன் திரவம் வெளியேற்றப்படுகிறது. மேலும் விந்தணுக்கள் திரவத்தில் நீந்தி ஆர்கிகோனியாவின் எங்க நுழையுது அப்படின்னா கழுத்து பகுதிக்குள் நுழைகிறது. வளர்ச்சியின் ஆரம்ப கட்டங்களில் மகரந்த குழாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறிஞ்சு குழாயாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா செயல்படுது. விந்தணுக்கள் மகரந்த குழாயிலிருந்து வெளியேற்றப்பட்டு திரவத்தில் நீந்தி போதுமான விசையுடன் எங்க போய் அடையுது அப்படின்னா ஆர்கிகோனியாவோட அதாவது ஃபீமேல் கேரக்டர் இருக்கு இல்லைங்களா அதோட கழுத்து பகுதிக்குள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நுழையுது அப்படின்னு சொல்றாங்க. இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிகோனியா இதோட கழுத்து பகுதி. இங்க என்ன பண்ணும் அப்படின்னா நுழையும். முழு விந்தணுவும் முட்டைக்குள் நுழைகிறது. ஆனால் விரைவில் சைட்டோபிளாஸ்மிக் உறை மற்றும் சிலியட் பட்டை அகற்றப்பட்டு உரையற்ற ஆண் உட்கரு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா இப்ப உள்ளுக்குள்ள வந்து எக்ஸல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து முட்டை செல் இருக்கு அப்படின்னா இந்த முட்டை செல்லை நோக்கி இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்ந்து வரும். ஓகேங்களா? அப்ப இதை பார்த்துருக்கீங்க. அடுத்தது ஆண் மற்றும் பெண் உட்கருக்கள் இணைந்து என்ன நடக்குது அப்படின்னா கருவுறுதல் நடைபெறுகிறது. இணைவின் விளைவாக என்ன உருவாகுதுன்னா ஊஸ்போர் அப்படிங்கிறது வந்து நமக்கு நடக்கிறது. இது நம்ம நினைச்சுக்கணும். என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஊஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும். இது கொஸ்டின் கேட்கலாம். என்ன நடக்குது ப்ராசஸ் கேட்டாங்கன்னா ஊஸ்போர் அப்படிங்கிறது வந்து நமக்கு உருவாகுது. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது ஊஸ்போர் இருமடியும் 2n ஆகும். இது ஸ்போரோபைட் தலைமுறையின் தொடக்கத்தை குறிக்கிறது. அப்ப ஊஸ்போருங்கிறது என்ன அப்படின்னா ஸ்போரோபைட்டோடைய ஃபர்ஸ்ட். இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்போரோபைட்டோடைய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. மகரந்த குழாய் மூலம் வழங்கப்படும் கருவுறுதல் சைப்பனோகேமி அப்படின்னு சொல்றாங்க. சைக்கஸில் விந்தணுக்கள் இயங்குத்தன்மை கொண்டவை. ஆனால் மகரந்த குழாய் ஒரு ஆஸ்டோரியம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதிக்கிங்க உறிஞ்சி உறுப்பாக செயல்படுகிறது. இது வந்து விந்தணுக்களை கடத்தும் ஊடகமாக அல்ல, அதாவது ஊடகம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து
மகரந்த குழாய் ஒரு ஆஸ்டோரியம், அதாவது உறிஞ்சு உறுப்பு மாதிரி. எதை உரியுது? அங்கிருந்து வரக்கூடிய விந்து அணுக்களை வந்து இங்க இருக்கக்கூடிய மைக்ரோஃபைல நோக்கி என்ன பண்ணுதுன்னா உறிஞ்சுது. அப்பதான் என்ன பண்ண முடியுது? போய் எக்க வந்து ரீச் ஆக முடியும். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோ. முளைக்கும் மெகாஸ்போரை போலவே ஊஸ்போரும் தடையற்ற உட்கரு பிரிவுக்கு உட்படுகிறது. இதன் விளைவாக சைட்டோபிளாசம் வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் பரவியுள்ள 200 முதல் 300 உட்கருக்கள் உருவாகின்றன. சைக்கஸ் ரெவல்யூட்டாவில் நிச்சயமாக எத்தனை அப்படின்னா 256 உட்கருக்கள் உள்ளன. இதை நோக்கம் சைக்கஸ் ரெவல்யூட்டாவில் 256 உட்கருக்கள் உள்ளன. மேலும் அநேகமாக அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். அடுத்து ட்ரூப் 1884 கூற்றுப்படி பாத்தீங்கன்னா சைக்கஸ் சர்சினாலிஸ் மையத்தில் ஒரு பெரிய மைய வெற்றிடம் தோன்றுகிறது. மேலும் அனைத்து உட்கருகளும் விளிம்பிற்கு தள்ளப்பட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு சுவர் அடுக்கை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விளிம்புனா இப்ப இந்த இடம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு எல்லாமே ஃபுல்லா நமக்கு என்ன ஆகுறது அப்படின்னா ஒரு பகுதியை தள்ளப்படுறது. சைக்கஸ் ரெவல்யூட்டாவில் 1898 இக்னோ மைய வெற்றிடம் வேறு விதமாக உருவாவதை நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா இவர் கவனிக்கிறார். அதிக எண்ணிக்கையிலான சிறிய வெற்றிடங்கள் உருவாகின்றன என்றும் இதன் விளைவாக உட்கருக்களை கொண்ட முட்கருவின் மையப்பகுதியும் சைட்டோபிளாசமும் மற்ற உட்கருக்களாலான ஒரு சுவர் அடுக்கையும் உருவாக்குகின்றன என்று அவர் வந்து குறிப்பிட்டார். முன்கருவின் மையப்பகுதி அதன் உட்கருவுடன் சிதைந்து சைட்டோபிளாசம் மற்றும் உட்கருவின் சுவர் அடுக்கையும் ஒரு பெரிய மைய வெற்றிடத்தையும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா விற்று செல்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. இக்னோவோட கருத்துப்படி சைக்கஸ் ரெவல்யூட்டால வந்து பாத்தீங்கன்னா செல் சுவர்கள் தொடங்குவதற்கு முன்கருவின் அடிப்பகுதியில் ஒரே நேரத்தில் தடையற்ற உட்கரு பிரிவுகள் நடைபெறுகின்றன. முன்கருவின் அடிப்பகுதியில் நிரந்தர செல் சுவர்கள் அமைக்கப்படுகின்றன. மேலும் இந்த பகுதியின் செல்கள் 3 பகுதிகளாக நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வேறுபடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எந்த தாவரத்துல அப்படின்னா மெயினா சைக்கஸ் ரெவல்யூட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதுல. சரிங்களா? இதை பேஸ் பண்ணிதான் திரும்ப திரும்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது சொல்லியிருப்பாங்க. நான் அதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை பார்த்துங்க. மீதி இந்த கோலியோரைஸா நோட் பண்ணிக்கங்க. கருவின் அடிப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதோட அமைப்பு வந்து வேறு பகுதியை உருவாக்குறதா இருக்கும். மேலும் அதன் எதிர்முனையில் தண்டு, நுனி மற்றும் 2 வித்திலைகள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுகிறது. ஏன்னா இது வந்து நமக்கு டைகாட் பிளான்ட் மாதிரியே என்ன பண்ணும் அப்படின்னா 2 வித்திலைகள் வந்து இதுலயும் காணப்படும். சரி, விதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதிர்ந்த விதையானது சூலகத்தின் மும்மடங்கு அடுக்குகளை கொண்ட சூலக அறையின் வெளிப்புற பகுதியிலிருந்து உருவாகும் சதைப்பட்டுள்ள ஒரு வெளி உரையை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. விதையின் உள்கல் உரையானது சூலக உரையின் நடுவில் உள்ள கல் அடுக்கில் இருந்து உருவாகிறது. இந்த விதை உரைக்குள் 2 சமமற்ற வித்திலைகளை கொண்ட ஒரு நேரான கரு அமைந்துள்ளது. 2 வித்திலைகளுக்கு இடையில் ஒரு முளைத்தண்டு அமைந்துள்ளது. கருவின் அச்சு அதே மாதிரி அதோடைய முளை மற்றும் முளை வேர், அதாவது ஐப்போகாட்டல் மற்றும் ராடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ராடிக்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட்டை பேஸ் பண்ணி நாம சொல்லக்கூடியதுதான் ராடிக்கல் அப்படின்னு சொல்லுறது. ராடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப கரு வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல உருவான பிளெமியூல், கீழே உருவான ராடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்போட இருக்கு. அடுத்து விதை முளைத்தல். விதை முளைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முதல்ல உருவாகக்கூடியதுன்னா கோலியோரைசா. இதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஏன்னா இதோட பண்பை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மோனோகாட்ல வந்து இந்த கோலியோரைசா அப்படிங்கிற பண்பை நம்ம பார்க்க முடியும். இதை எழுதி வச்சுக்கங்க. இதே மாதிரி ரிசர்வல் கேரக்டர் எங்க அப்படின்னா மோனோகாட்ல உங்களால பார்க்க முடியும். வித்திலையோட பெரும்பகுதி எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா விதையிலிருந்து உருவாகிறது. ஆனால் எண்டோஸ்போம் முழுவதுமாக வித்திலைகளாக மாறும் வரை வித்திலைகளின் நுனிகள் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலத்திற்கு விதைக்குள்ளேயே இருக்கும். சரிங்களா? எப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்குதோ, அதாவது வித்திலைகள் நுனிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா முழுவதுமாக வித்திலைகளாக மாறும் வரை. சரிங்களா? இது வந்து
ப்ராப்பரா வந்து ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இது என்ன ஆகாதுன்னா உருவாகாது. அடுத்து புதிய தாவரங்களின் இலைகள் தனித்தனியாக வளரத் தொடங்குகின்றன. மேலும் பல ஆண்டுகளாக ஒரே நேரத்தில் ஒரே ஒரு இலை மட்டுமே உருவாகிறது என்பது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவனிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் தண்டின் நுனியில் இலைகளின் மகுடம் வளரத் தொடங்குகிறது. தொடக்கத்தில் இலைகளோட எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும். மேலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு, ஏன்னா இது சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகள் நிலைத்து இருக்கக்கூடியது. அப்படிங்கும் போது இலைகள் வந்து பாத்தீங்கன்னா இயல்பான மகுடம் போல நமக்கு என்ன ஆகுதுன்னா உருவாகிறது. சைக்கஸ் தாவரத்தில் வளர்ச்சி அடையும் போது இலைகள் வந்து பெரணை தாவரங்களை போலவே என்ன பண்ணுது அப்படின்னா அப்படி நமக்கு வட்ட வடிவத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்ஜின் அண்ட் ரிலேஷன்ஷிப். அர்னால்டின் கூற்றுப்படி நவீன சைக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் அதன் தற்போதைய எல்லைக்குள் அப்பால் வெகு தூரம் பரவி இருந்த ஒரு மிகப்பெரிய வாஸ்குலர் தாவர குழுவின் எச்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதோடைய மிகப்பெரிய ஒரு அதுல இருந்து பாமான மாதிரி சொல்றாங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு பேரினமும் அதன் தற்போதைய பொதுவான எல்லைக்குள் அல்லது அதற்கு அருகில் அநேகமாக தன்னிச்சையாக இது என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா உருவாயிருக்கலாம், அல்லது வேற ஏதாவதுல இருந்து நமக்கு என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா உருவாயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் எவல்யூஷன் பிரகாரம் நமக்கு என்ன கான்செப்ட், டெரிடோஃபைட்ல இருந்து ஜிம்னோஸ்போர்ம் உருவாச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா நம்ம ஸ்போரோபைட் கான்செப்டுக்கு வரும்பொழுது விதை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புகள் பெரும்பாலும் நமக்கு என்னது டெரிடோஃபைட்ல வந்து நமக்கு பாக்குறது இல்லை, ஒரு சிலதுல மட்டும்தான் இருக்கும். ஆனா நம்ம ஜிம்னோஸ்போர்ம் வரும்போது விதைங்கிற பண்பு வந்து பெரும்பாலும் நமக்கு பரவலா இருக்குது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா ஸ்போரோபைட்டுங்கிறது நல்லா வெல் டெவலப் ஆயிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது திட்டவட்டமான சூலக வடிவ கூம்பு வடிவ அமைப்புகள் இல்லாததால் சைக்கஸ் பெரினம் மிகவும் பழமையானதாக கருதப்படுகிறது. ஏன்னா மேல் இருக்கு ஃபீமேல் இல்லை, சரிங்களா, அதனாலதான் இது என்ன சொல்றாங்கன்னா மிக பழமையானதுன்னு சொல்றாங்க. இது கார்போனிபெரஸ் காலத்தின் பிற்பகுதியில் சைக்கடேல்ஸ் இனமானது டெரிடோஸ்போர்ம்களில் இருந்து சைக்கடோபிலிகேல்ஸ் பரிமணித்ததாக நம்பப்படுகிறது. அதன் மூதாதையாக செயல்பட்ட குறிப்பிட்ட டெரிடோஸ்போர்ம் எது என்பது இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. இந்த பேட்டர்ன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த காலகட்டம்னா கார்போனிபெரஸ் காலகட்டம். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து சைக்கஸ் இஸ் a living fossil. ஏன் இதை வந்து நாம வாழும் தொல்லுயிரி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல சைக்கடோபிலிகேல்ஸ், பிலிகேல்ஸ் மற்றும் சைக்கடைல்ஸ் ஆகியவற்றை ஒத்திருக்கிறது. ஒரு புறம் சைக்கடோபிலிகேல்ஸ் அவற்றின் பொதுவான தோற்றம், வாஸ்குலார் உடல் கூறியல் மற்றும் சோரை ஸ்பொராஞ்சியம் தோன்றுதல் ஆகியவற்றில் பேன்களை ஒத்திருந்தது. மறுபுறம் அவற்றின் சூலகத்தின் அமைப்பில் சைக்கஸ்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்திருந்தது. இரண்டு வகைகளிலும் உள்ள சூலகங்கள் மும்மடங்கு அடுக்கு உரையை கொண்டுள்ளது. இரண்டு வாஸ்குலர் இலைகள் வெளிப்புற மற்றும் உட்புற சதை அடுக்குகளை கடந்து செல்கின்றன. மேலும் ஒரு தனித்துவமான மகரந்த அறையுடன் கூடிய நியூ செல்லலார் அலகு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இங்க காணப்படுகிறது. பொதுவா சைக்கஸ் அப்படின்னாலே என்ன காலகட்டம் அப்படின்னா மீசோசோயிக் காலகட்டம். நமக்கு ஏற்கனவே பல தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏஜ் ஆஃப் சைக்கடஸ், ஏஜ் ஆஃப் சைக்கடஸ் எதுனா மீசோசோயிக் காலகட்டம் தான். சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து 2018 பிஜிலேயே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பெனிடிடேல்ஸ், சைக்கடோபிலிகேல்ஸ், ஃபோன்கள் மற்றும் சைக்காடுகள் ஆகியவற்றில் பல ஒற்றுமைகளை கொண்டிருந்தது. அவற்றின் தோற்றத்தை பொறுத்தவரை சைக்கட்கள் அழிந்து போன பெனிடிடேல்ஸும் தொடர்புடையவை என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. சரிங்களா, அப்ப இது வந்து யாரோட தொடர்புடையதுன்னா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அவற்றின் தோற்றத்தை பொறுத்தவரை சைக்கட்கள் வந்து யாரோட தொடர்புடையது அப்படின்னா பெனிடிடேல்ஸோட தொடர்பு உடையது. இது கேட்கலாம். யாரோட தொடர்புடையதுங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். இருப்பினும் இந்த இரண்டு ஜிம்னோஸ்போர்ம் குழுக்களும் பல பொதுவான அம்சங்களை கொண்டுள்ளன. எனவே இந்த காரணத்திற்காக பெனிடிடேல்ஸ் புதைப்படுவ சைக்காடுகள் என்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அழைக்கப்படுகிறது. இது கொஸ்டின் கேட்பாங்க. எது புதைப்படிவ சைக்காடுகள் என்று அழைக்கப்படுகிறதுனா பெனிடிடேல்ஸ். அப்ப இது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்துக்கணும்.
அடுத்தது பெனிடிடைல்ஸை போலவே சைக்கடெல்ஸ் தண்டானது ஒரு குறுகிய மர அமைப்பு, அது மண்டலத்துடன் கூடிய எண்டார்க் சைப்னோசிஸ்ட் ஆகும். தாவரத்தின் மற்ற வான் பாகங்களில் உள்ள சைலம் மீசார்க் வகையை சார்ந்தது. அதாவது வான் பாகங்கள் அப்படின்னா நிமிர்ந்த பாகங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப தண்டு மாதிரி நிமிர்ந்த பாகங்களில் உள்ள சைலம் வந்து என்ன வகையான சைலம் காணப்படுதுன்னா மீசார்க் வகை சைலம் காணப்படுகிறது. சைக்கடெல்ஸ் வந்து இருவித்தலை கருவானது பெனிடிடைல்ஸின் கருவையும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்து காணப்படுகிறது. பெரும்பாலும் பாருங்க இது எல்லாமே எந்த பண்போட வந்து ஒத்து காணப்படுகிறது அப்படின்னா பெனிடிடைல்ஸோடைய பண்போட ஒத்து காணப்படுகிறது. சைக்கடோபெலிக்கல்ஸில் நலிவடைந்த போது பெனிடிடைல்ஸ் முக்கியத்துவம் பெற தொடங்கியது. அதன் விளைவாகத்தான் பாத்தீங்கன்னா பெனிடிடைல்ஸ் சைக்கடோபெலிக்கல்ஸின் பல பழமையான அம்சங்களை தொடர்ந்தது. சைக்கடெல்ஸ் மீசோசோயிக் காலத்தில் சிறப்பாக செழித்தது. இதுதான் கேட்ட கொஸ்டின். சைக்கடெல்ஸ் எந்த காலகட்டத்துல வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னா ஏஜ் ஆஃப் சைக்கடஸ் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2018 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்க. அதே மாதிரி 2021 எக்ஸாம்லயும் ஜிம்னாஸ்போம் எந்த காலகட்டத்துல வந்து அதிகமாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. இது ரெண்டுமே 18லயும் கேட்டிருந்தாங்க, 2021லயும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சைக்கடெல்கள் அவற்றின் பொதுவான தோற்றம் மற்றும் வாஸ்குலாருடன் கூடிய இலைகளின் அமைப்பு மற்றும் நரம்பு அமைப்பு, சோரிகளின் ஸ்பொராஞ்சியாக்கள் தோன்றுதல், மைக்ரோஸ்பொராஞ்சியாக்களின் அமைப்பு மற்றும் பல சிலியா கொண்ட விந்தணுக்கள் ஆகியவற்றை எதாவது ஒத்து இருக்குது அப்படின்னா ஃபேர்ன்களை ஒத்து காணப்படுகிறது, அதாவது பெரணிகள். மேலே குறிப்பிட்ட அனைத்து பண்புகளும் சூலகத்தின் அமைப்பு, சைக்கடோபெலிக்கல்ஸ், பெனிடிடைல்ஸ் மற்றும் சைக்கடெல்ஸ் ஆகியவற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பண்பு. யாரா இருக்குன்னா சைக்கடோபெலிக்கல்ஸுக்கு, பெனிடிடைல்ஸ்க்கு, சைக்கடெல்ஸ் இதோட பண்புகளுக்கெல்லாம் பொதுவானவை. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்கடெல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாழும் புதைப்படிவம், லிவிங் பாசில் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா சைக்கடெஸ், அதாவது சைக்கஸ் தான் நம்ம லிவிங் பாசில் அப்படின்னு சொல்றோம். சைக்கட்ஸ்ல இருக்கக்கூடியது. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அடிக்கடி கொஸ்டின் கேட்கறது சாகோ ஃபார்ம், இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. சைக்கஸ் ரெவல்யூட்டா இதுல இருந்து என்ன தயாரிக்கிறாங்கன்னா ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி இதுல வந்து புரதச்சத்து கரையக்கூடிய நைட்ரஜன் போக்குவரத்து உண்ண தகுந்தவை. இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். அதோடைய பழங்கள் அப்படின்னு சொல்றத விட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விதைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த பழங்கள் அப்படிங்கிறத கூட அடிச்சிருங்க, அதோட விதைகள் அப்படின்னு போட்டுருங்க. சைக்கஸ் ரெவல்யூட்டா பொறுத்த வரைக்கும் இலைகள் வந்து வெள்ளி பூச்சி பூசப்பட்ட பல்வேறு வழிகளில் பதப்படுத்தப்பட்டு என்ன பண்றாங்கன்னா ஈமச்சடங்கு, மலர் வளையங்கள் செய்ய பயன்படுகின்றன. ஏன்னா பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பனை ஓலம் மாதிரி, அதே மாதிரி வந்து ஒரு தென்னை ஓலம் மாதிரியே இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். சைக்கஸ் அர்சனாலிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட இலைகள் வந்து என்ன தயாரிங்கன்னா பாய் செய்யறாங்க. இந்த கோரப்பாய் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி பாய் தயாரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்கஸ் அர்சனாலிசிஸோட இலைகளை பயன்படுத்துறாங்க. சைக்கஸ் அர்சனாலிசிஸோடைய மரத்தின் இளம் தளிர்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்ணப்படுகிறது. அதே மாதிரி அதோட தண்டுல இருந்து என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைக்கஸ் அர்சனாலிசிஸ்ல இருந்து என்ன கிடைக்குதுன்னா ஜவ்வரிசி கிடைக்குது. அதே மாதிரி சைக்கஸ் அர்சனாலிஸ் கிடைக்கக்கூடிய மரத்தின் பெரிய கனிகள், அதாவது இந்த இடத்துல விதைகள் ஆண்டுதோறும் ஏறக்குறைய அதிக அளவு வந்து பாத்தீங்கன்னா புரதச்சத்தை அளிக்கிறது. சரிங்களா? பெரிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பழங்களுங்கிறது பதிலாக நம்ம என்ன பண்ணுங்கன்னா விதைகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அசாமின் மலைவாழ் பழங்குடியினர் சைக்கஸ் பெக்டினேட்டா தாவரத்தின் விதைகளை இளஞ்சூடான சதைப்புற்றுள்ள தளிர்களையும் என்ன பண்றாங்கன்னா சாப்பிடுறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி சைக்கஸ் பெக்டினேட்டா சதைப்புற்றுள்ள தண்டு இடிக்கப்பட்டு
நோயுற்ற வேர்முடிக்கு தலை கழுவ பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது தலையில வந்து ஏதாவது அதிகப்படியான பூஞ்சை அட்டாக்கோ ஏதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா பயன்படுத்துறாங்க. சைக்கஸ் ரொம்பி இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன தயாரிக்கிறாங்கன்னா ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி அதை இதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது வந்து கோனிஃபெரல்ஸ். அடுத்தது வந்து நமக்கு கோனிஃபெரல்ஸ்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பைனஸ் தாவரம் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. பைனஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். காடுகளின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது அப்படின்னா கோனிஃபெரஸ்ல இருக்கக்கூடிய இந்த பைனஸ் தாவரம் தான். இதுல புகேல்ஸ் அவர்களுடைய கூற்றுப்படி தற்போதுள்ள கோனிஃபெரஸ் வரிசை வந்து பாத்தீங்கன்னா 50 பேரினங்கள் 550 சிற்றினங்கள் உள்ளன. அவற்றில் 30 பேரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா வட அரைக்கோளத்திலும் 16 பேரினங்கள் தென் அரைக்கோளத்திலும் வந்து பாத்தீங்கன்னா காணப்படுகிறது. வேர்ல்டு எப்படி இருக்கு அப்படின்னா உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வட அரைக்கோளம், இது தென் அரைக்கோளம். அப்ப அதிகமானது எங்க இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 550 இருக்குது அப்படின்னா 30 பேரினம் வந்து வட அரைக்கோளத்துல இருக்கு, வளைக்கோளத்துல. இதுல 14 வந்து பாத்தீங்க அப்படின்னா தென் அரைக்கோளத்துல காணப்படுகிறது. கோனிஃபெரஸ் வரிசையானது வெப்பமண்டலம் குறைவாகவே காணப்பட்டாலும் உலகில வந்து மித வெப்பமண்டலம் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இங்க பெரும்பாலும் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துலதான் இது காணப்படும். இதுல முக்கியமான தாவரம் அப்படின்னா பைனஸ், பைசியா, குப்ரசிஸ், ஜூனிபெர்னஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தாவரம். பல பேரினங்கள் கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களில் இரண்டிற்கும் பொதுவானவை. பைனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை தவிர மற்ற அனைத்து வட அரைக்கோளத்தில் வந்து காணப்படுகிறது. அதே சமயம் ஆரக்கேரியா, போடோகார்பஸ் வந்து தென் அரைக்கோளத்தில் காணப்படுகிறது. அடுத்து டாக்ஸேசி பெரும்பாலும் வந்து எங்க காணப்படுதுன்னா வட அரைக்கோளத்தில் காணப்படுகிறது. டாக்டேடிசி, குப்ரேசி, போடோகார்பஸ் இதெல்லாம் வந்து சில வகைகள் உலகின் வட மற்றும் தென் அரைக்கோளங்களில் பொதுவாக காணப்படுகின்றன. அதிக எண்ணிக்கையிலான கூம்பு இலை தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க காணப்படுகிறது. ஏன்னா இதுல வந்து இந்த இலையோட ஒரு 5 அமைப்பு இருக்கு. லாஸ்ட் பிஆர்டி எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அதிக எண்ணிக்கையிலான கூம்பு இலை தாவரங்கள் அமெரிக்காவின் மேற்கு பகுதியிலும் கிழக்கு மற்றும் மத்திய ஆசியாவின் அயன மண்டலத்திற்கு அப்பாற்பட்ட பகுதிகளும் ஏராளமாக காணப்படுகின்றன. ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல பகுதியிலிருந்து குறிப்பாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து மிக சில கூம்பு இலை தாவரங்கள் கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூம்பு இலை தாவர வரிசையில் சுமார் 13 பேரினங்களும் 25 சிற்றினங்களும் காணப்படுகிறது. இதுல செப்லோடாக்சஸ், டாக்சோடியம் இது மட்டும் எங்க இருக்குதுன்னா தென்னிந்தியாவில் காணப்படுகிறது. இந்த 2 பீசஸ் மட்டும் செப்லோடாக்சிஸும் டாக்சோடியம். சரிங்களா? இது நோட் பண்ணி வச்சுங்க. நிறைய பீசஸ் இருக்கு. இதை ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. இது நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. செட்ரஸ் டியோட்ரா இது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்லிப்பர் தண்டவாள கட்டைகள். இது வந்து 2011 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. செட்ரஸ் டியோட்ரா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரயில்வே ஸ்லிப்பர். ஏன்னா இப்ப எல்லாம் சிமெண்ட்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னையில என்ன பண்ணுவாங்கன்னா மரத்துல தான் போடுவாங்க. அதுதான் தண்டவாள கட்டைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து முன்ன பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத அப்படியே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கங்க. அடுத்து இதுல மிகப்பெரிய தாவரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய செக்கோயா, டாக்சோடியம் சில வந்து பாத்தீங்க அப்படின்னா போன்ற மரங்கள் வந்து 4000 ஆண்டுகள் அதற்கு மேலாக வாழ்ந்து வருவதாக நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க 1850 வந்து லோப் அப்படிங்கிற ஆங்கில அறிஞர் வந்து கலிபோர்னியால சியாரா நவோடா மலைகள் இந்த மரங்களை வந்து செக்கோயா, டாக்சோடியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது 4000 வருஷமா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு.
அதே மாதிரி அரிசோனா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் சில்மென் பிரிஸ்டில் கோன் பைன்ஸ் எனப்படும் பைன் மரங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காரு. இது கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழமையானது அப்படிங்கறதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி பைனஸ்ல பொறுத்த வரைக்கும் அரிஸ்டேட்டா எங்குலம் நம் நாட்டில் தேவதாரு மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 750 900 ஆண்டுகள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழக்கூடியது. அதான் நம்ம ரயில்வே ஸ்லிப்பர்னு சொல்றோம் இல்லைங்களா, அதான் வந்து சொல்லக்கூடிய டியோட்ரா நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான பண்புகள் இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் கிளைத்த தண்டுகளை கொண்ட பசுமை மாறா மரங்கள், அரிதாக புதர்கள் காணப்படுகிறது. இலை பொறுத்த வரைக்கும் ஊசி அல்லது செதில் போன்றவை, சில நேரங்களில் தட்டையாக இருக்கும். இலையுதிர் காலத்தில் அரிதாகவே உதிரும். சுருள் அல்லது வட்ட வடிவில் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அமைஞ்சிருக்கும். இலைகள் வந்து வறண்ட நில தாவர பண்புகளை கொண்டுள்ளது. குழாய்கள் இல்லாத மரம் விளிம்பு பள்ளங்களை காட்டும் நீண்ட ட்ரக்கீடுகளை வெசல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வெசல்ஸ் இல்லாத கட்டை. பிசின் குழாய்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி காணப்படும். பூக்கள் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நமக்கு வந்து டி எம் டி தான். சைக்கஸ் பைனஸ் அப்ப மோனோசியஸ். பூக்கள் வந்து ஒருபால் அல்லது இருபால் தன்மை கொண்டவை. இதுல ஜூனிபெரஸ், போடோகார்பஸ், டாக்ஸேசிஸ் போன்றவை. பெண் பூக்கள் பூவடி செதில்கள் ஆகும். நுனி அல்லது பக்கவாட்டில் அமைந்து பின்னர் தாங்கும் பூவடி செதில்களால் சூழப்பட்டிருக்கும். ஆண் பூக்கள் வந்து கூம்பு வடிவத்தில் அமைந்த பல மகரந்தங்களை கொண்டுள்ளது. ஏன்னா சல்பர் சவர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பைனஸ் தாவரத்துடைய முக்கியமான ஒரு பண்பு. சல்பர் ஷவர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சல்பர் பொழிவு அல்லது கந்தக பொழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பண்பு. ஏப்ரல் மே இந்த காலகட்டத்துல வந்து நம்ம இதை என்ன பண்ண முடியும்னா காடுகள்ல பார்க்க முடியும். அப்படியே வெள்ளை பனி மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா மகரந்தங்கள் வந்து அப்படியே பரவி இருக்கும். கிட்டத்தட்ட மகரந்தங்கள் பொதுவாக பலவாக இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா 2 முதல் 20 மகரந்த பைகளை கொண்டிருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இறக்கை உடைய மகரந்தம் முக்கியமான ஒன்று. பிஜிடிஆர்ல ஏற்கனவே கொஸ்டின் கேட்டது. மகரந்த துகள்கள் ரெக்கைகளை கொண்டிருக்கும். எக்ஸாம்பிள் பைனஸ். டாக்ஸேசி, செபலோடாக்சிஸ் மற்றும் போடோகார்பஸ் தவிர பெண் மலர்கள் கூம்புகள் அல்லது பூக்கொத்துகளில் காணப்படுகிறது. ஒவ்வொரு பெண் மலரும் ஒரு பூவடி செதிலையும் மலட்டு ஒரு செதிலையும் வளமான கொண்டுள்ளது. செதில் வந்து பாத்தீங்கன்னா பூவடி செதிலுக்கு மேலே காணப்படுகிறது. சூலகங்களை கொண்ட செதில்களின் மேல் பரப்பில் உருவாகின்றன. பெண் கூம்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. நம்ம பைனஸை பொறுத்த வரைக்கும் ஆண் கூம்பு பெண் கூம்பு ரெண்டுமே நமக்கு இருக்கும். பெண் கூம்பு 1 முதல் 3 ஆண்டுகள். இதை எழுதி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். பெண் கூம்பு முதிர்ச்சி அடைகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா 1 முதல் 3 ஆண்டுகள் முதிர்ச்சி அடைகிறது. மற்றும் முதிர்ச்சி அடையும் போது பொதுவாக உலர்ந்ததாக இருக்கும். விதைகள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரக்க இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? விங்கடு போலம் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விங்கடு சீடு. இது நோட் பண்ணிச்சுங்க. விங்கடு சீடு. வித்தலைகள் வந்து தரைக்கு மேலே அமைந்துள்ளன. எத்தனை இருக்கு அப்படின்னா வித்தலை பொறுத்த வரைக்கும் 2 to 16 வித்திலைகளை கொண்டது. பழக்கரு நிலைங்கிறது பைனஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. கருத்தரிப்பின் போது இயங்காத விந்தணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்கிறது. அதாவது ஸ்டெரைல் செயல்படாத அல்லது வந்து நான் மொடைல் இந்த மாதிரி நான் மொடைல் வச்சுக்கோங்க. நான் மொடைல் நகராத விந்தணுக்களை உற்பத்தி செய்கிறது. அடுத்தது கிளாசிபிகேஷன். சூலக கூம்பு இருப்பதன் இல்லாதன் அடிப்படையில் கூம்பு இலை தாவரங்களை பைனட்ஸ் மற்றும் டாக்ஸைஸ் என 2 முக்கிய தொடர்களாக பிரிக்கலாம். எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா சூலக கூம்பு அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறத பொறுத்து இருக்கிறது இல்லாதது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. இதுல பைனேட்ஸ் இன்னொன்று வந்து டாக்ஸைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கூம்பு இலைத்தாரும் வகைப்பாடு ஆய்வுகளை தனிப்பட்ட கண்ணோட்டத்தை பொறுத்தது. உண்மையில் அவற்றின் வகைப்பாட்டில் ஆய்விற்காக பல்வேறு பாகங்களில் அனைத்து வெளிப்புற அம்சங்களும் அது பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு ஜிம்னோஸ்பர்ம் தாவரத்தை பொறுத்த வரைக்கும்
எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ஆஞ்சியோஸ்போர்மை கம்பேர் பண்ணும்போது எதுக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஆஞ்சியோஸ்போர்ம் தாவரங்களுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் வேல்யூ அதிகம். ஜிம்னோஸ்போர்ம் தாவரங்கள் வந்து என்னதான் நிலைச்சு பல வருடங்கள் வாழக்கூடியதா இருந்தாலும் கூட அதோட எக்கனாமிக்கல் வேல்யூ கம்மி. சரிங்களா? அது வந்து நம்ம அனாட்டமி படிக்கும் போது நான் உங்களுக்கு டீப்பா சொல்றேன். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்க போதும். அடுத்தது பிசின் மற்றும் டர்பன்டைன். இது வந்து ஊசிலின் மரங்களிலிருந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா தயாரிக்கிறாங்க. கனடா பால்சம், ஏபிஸ் பால்சமேனியா பல தடவை கேட்ட கொஸ்டின். இந்த கனடா பால்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிஸ் பால்சமேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை தயாரிக்கிறாங்க. எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஸ்லைடுகள் வந்து தயாரிப்பதற்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மவுண்டிங் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊடகமா தயாரிக்கிறாங்க. இது நோட் பண்ணி வச்சுங்க. இது பல தடவை கேட்ட கொஸ்டின். அடுத்து ரயில்வே ஸ்லீப்பர். இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2011 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தண்டவாள கட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து பேப்பர் தயாரிக்கிறது பொறுத்த வரைக்கும் ஏபிஸ், பைசியா, கிரிப்டோனியா இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. உலர் பழங்கள், பைனஸ் விதைகள், சில்கோசா இது நோட் பண்ணி வச்சுங்க. இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதுல பைனஸ் ஜெரடினா விதைகள் வந்து பாத்தீங்கன்னா சில்கோசா என்று அழைக்கப்படுகிறது. அவை வறுத்து உண்ணப்படுகின்றன. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது பைனஸ் தாவரம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனஸ் உடைய தாவரம். பைனஸ் தாவரத்தை பொறுத்த வரைக்கும் இது ரஃப் அண்ட் ஸ்கேலி பார்க். போல இதான் வந்து போலனோட கோன். இது வந்து சீட் கோன். இது போலன் கிரைன்ஸ். இது வந்து நமக்கு போலன் கிரைன்ஸ் சொல்லக்கூடியது. நீடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்டில்ஸ் 2 to 5. இதுல வந்து ஒரு 4-5 டைப் இருக்குங்க. இதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, மோனோபில்லா. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்னு நினைக்கிறேன் சம்திங். இதுல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பைஃபோலியேட். இது எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யூனிபோலியேட்னா ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிள் மோனோபில்லா. பைபோலியேட்னா 2 இருக்கும். சில்வஸ்டிஸ் அதே மாதிரி வந்து பைனஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ட்ரைபோலியேட்னா மொத்தம் வந்து 3 பீசஸ் இருக்கு. ராக்ஸ்பெர்ஜி, ஜார்டினா, இன்சலரிஸ். பென்டானா 4. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்டானா 4 5 பென்டாங்கிறது 5 போது பைனஸ் வால்சினா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 5 இருக்கக்கூடியது. இப்ப இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது பிஆர்டி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், அதாவது யூஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுங்க. இது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்ட கொஸ்டின். அடுத்தது பைனஸ். பைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது பைனஸ் தாவரத்தை பொறுத்த வரைக்கும் வட அரைக்கோளத்தில் பரவலாக காணப்படுகிறது. இந்த பேரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுமார் 75 சிற்றினங்கள் காணப்படுகிறது. நமது நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் சுமார் வந்து பாத்தீங்கன்னா 6 சிற்றினங்கள் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீல பைனஸ் வால்சினா, இதோட பேர் வந்து பைனஸ் எக்ஸெல்லா. பெரும்பாலும் வடமேற்கு இமலய பகுதியில் 1800 மீட்டர் முதல் 7000 மீட்டர் உயரம் வரை காணப்படுகிறது. சிர்பைன் பைனஸ் ராக்ஸ்பெர்ஜி இது வந்து லாங்கிபோலியா. இமயமலையின் வெளிப்பகுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் பூட்டான் வரை காணப்படுகிறது. இதை பார்த்து வச்சுங்க. இதுல முக்கியமா வேற என்ன கேட்கலாம்னா, இது எங்கெங்க இருக்குன்னு பார்த்து வச்சுங்க போதும். சரி, எக்ஸ்டர்னல் மார்பாலஜி. முழு வளர்ச்சி அடைந்த பைனஸ் வந்து பாத்தீங்கன்னா செடியானது தொடர்ச்சியான பரந்த கிளைகளை உருவாக்கும் ஒரு பெரிய மரம் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பைன் மரங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு
கிளை சுருள் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. சில சமயங்களில் இளம் மற்றும் வீரியமான மரங்களில் ஒரே ஆண்டில் 2 கிளை சுருள்கள் உருவாகலாம். ஒவ்வொரு ஆண்டும் செதில் இலைகளின் இடுக்குகளில் இந்த சுருள்கள் உருவாகின்றன. முக்கிய தண்டு உருளை வடிவமானது மற்றும் சொரசொரப்பான செதில் போன்ற பட்டையால் மூடப்பட்டிருக்கும். கிளைத்தல் தண்டின் மேல் பகுதியில் மட்டும் அமைந்து செடிக்கு பிரமீடு போன்ற தோற்றத்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. கிளைகள் வந்து இரு வடிவ தன்மை கொண்டவை. நீண்ட தளிர்கள் மற்றும் குள்ளத்தளிர்கள் முட்கள் என 2 வடிவங்கள் காணப்படுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. கிளைகள் வந்து இரு வடிவத்தன்மை கொண்டது. நீண்ட தளிர்கள், அதே மாதிரி குள்ளத்தளிர்கள். நீண்ட தளிர்கள், குள்ளத்தளிர்கள். ஏன்னா இந்த மைனஸ்ல இதை பேஸ் பண்ணி பார்க்கறதுல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. இது வந்து நமக்கு இந்த வரம்புள்ள வளர்ச்சி, வரம்பற்ற வளர்ச்சி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. இங்க இருக்கு பாருங்க, லாங் ஷூட் அண்ட் டுவார்ஃப் ஷூட். சரிங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்குவோம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, லாங் ஷூட் branches of unlimited growth. dwarf shoot அப்படின்னா branches of unlimited growth. சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து long shoot branches வந்து unlimited growth. The long shoot வந்து present on the main trunk apical but grow indefinitely. They shorten gradually towards the tip, providing the pyramidal approach to the tree. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ மாதிரியே இருக்கும். The branches bear scale leaves only. செதில் இலைகள் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா காணப்படும். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டா பிரிச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதணும். சரிங்களா? நான் சொல்ற மாதிரி எப்படி எழுதிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேப்ல எழுதிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. லாங் ஷூட் ஒன்று, டுவார்ஃப் ஷூட் ஒன்று. இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம். அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கங்க. ஒரு டேபிள் மாதிரி வந்து இந்த ஸ்பேஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்பேஸ்லயே போட்டுக்கங்க. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாங் ஷூட். ஏன்னா கண்டிப்பா அடுத்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நெடும் கிளைகள். தமிழ்ல வந்து நெடும் கிளைகள். இன்னொன்று வந்து டுவார்ஃப் ஷூட். டுவார்ஃப் ஷூட் குறுங்கிளைகள். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிச்சுக்கங்க.
இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங் ஷூட்டை பொறுத்த வரைக்கும் நுனி மொட்டுக்கள் இந்த இடத்துல எழுதிக்கங்க. நுனி மொட்டுக்கள் வரம்பின்றி வளர்கின்றன. நுனி மொட்டுக்கள் வரம்பின்றி வளர்கின்றன. இதுல என்ன காணப்படும் அப்படின்னா செதில் இலைகள் மட்டும் காணப்படும். இதுல என்ன காணப்படும் அப்படின்னா செதில் இலைகள் மட்டும் காணப்படும். ஏன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு கூட ஒரு டேபிள் மாதிரி போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். செதில் இலைகள் மட்டும் காணப்படும். அடுத்தது இந்த லாங் ஷூட்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா அபிக்கல் பட்டு, அதாவது நுனி மொட்டு அப்படிங்கிறது இருக்கும். அபிக்கல் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நுனி மொட்டுங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்து குறுங்கிளைகள், இதுக்கு என்ன பேர் அப்படின்னா foliage leaves. குறுங்கிளைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா foliage leaves. இதுல என்ன இருக்காதுன்னா நுனி மொட்டுக்கள் காணப்படுவது இல்லை. நுனி மொட்டுகள் ஆப்சென்ட், அதாவது காணப்படுவது இல்லை அப்படின்னு. இது வரம்புடைய வளர்ச்சி கொண்டது. பொறுத்த வரைக்கும் வரம்புடைய வளர்ச்சி கொண்டது. வரம்புடைய வளர்ச்சி கொண்டது. இதுல ஸ்கேல் லீவ்ஸ் அண்ட் foliage leaves ரெண்டுமே இருக்கும். இதுல ஸ்கேல் லீவ்ஸ் செதில் இலைகள் காணப்படும். ஸ்கேல் லீவ்ஸ் அதே மாதிரி foliage leaves அதே மாதிரி foliage leaves இந்த மாதிரி இரண்டு வகையான அமைப்பு காணப்படும். சரிங்களா? அப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இரண்டு வகையான இலைகளும் எதில் காணப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா டுவார்ஃப் ஷூட்ல தான் நமக்கு இருக்கு. foliage leaves அப்படின்னு சொல்லக்கூடியது. எதுல நுனி மொட்டு இருக்கு, நுனி மொட்டு காணப்படுவதில்லை அப்படின்னா இதுல நுனி மொட்டு இருக்கு, இதுல நுனி மொட்டு இல்லை. இதுல செதில் இலை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து இருக்கும். இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் லீவ்ஸ் இருக்கும், foliage leaves இருக்கும். இது ஆக்சுவலா இது வந்து வரம்பற்ற வளர்ச்சி கொண்டது. இது வந்து வரம்பற்ற வளர்ச்சி, இது வரம்புடைய வளர்ச்சி. டீச்சர்ஸ் எழுதிட்டீங்களா? அதை திரும்ப சொல்லணுமா? ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்றேன்னா இதை தனியா எடுத்து எழுதி ஒரு டேபிளுக்கான மாதிரி கூட போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதை கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா பக்கத்துல எழுதிச்சுட்டேன். இந்த foliage leavesோட வேலை என்ன அப்படின்னா இதுதான் வந்து போட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடியது. ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய இலை எது அப்படின்னா foliage leaves. சரி, இந்த செதில் இலைகளுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இளம் மொட்டுக்களை பாதுகாத்தல். செதில் இலைகளோட வேலை இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த செதில் இலைகள் ஸ்கேல் லீவ்ஸோட வேலை என்ன அப்படின்னா இளம் மொட்டுக்களை பாதுகாத்தல். இளம் மொட்டுக்களை பாதுகாத்தல். அதே மாதிரி நீர் இழப்பை தடை செய்தல். நீர் இழப்பை தடை செய்தல், இது வேலை. இதை நோட் பண்ணி வச்சுங்க.
சரிங்களா? இது நமக்கு முக்கியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அதனால ஸ்கூல் புக்ல இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனஸ் படிச்சுக்கணும். அதுலயே நிறைய கான்செப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?